புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராகினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயின் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டு கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரரே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் தியானித்துக் கொண்டிருக்கின்ற புனித வாரமாகிய பெரிய வியாழன் அன்று நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி அவரிடம் ஜெபித்து அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நாம் ஒரே குடும்பமாக நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறுதி ராவுணவின் நாள் இன்றைய நாள். இன்றைய நாளில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும் நற்கருணையும் ஏற்படுத்தினார். தன்னுடைய தாழ்ச்சியான வாழ்க்கையை தனது சீடர்களுக்கு பாதம் கழுவுதல் என்ற இந்த திருச்சடங்கின் வழியாக வெளிக்காட்டினார். இப்பேற்பட்ட உன்னதமான இந்த நிகழ்வுகளை மனதில் கொண்டவர்களாக நம்மிடம் இருக்கின்ற அனைத்து குருக்களுக்காக ஜெபிக்க நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். மிக முக்கியமாக விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினால் தன்னையே நமக்காக கையளித்து இன்று நமக்கு முன்பாக இந்த நற்கருணை வடிவிலே தோன்றியிருக்கின்றார். அவரை நாம் ஆராதிப்போம். இந்த நற்கருணை நமக்கு ஒரு மையமாக இருக்கின்றது. இந்த நற்கருணை நமது வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த நற்கருணை நம் அனைவரையுமே ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்கின்றது. இந்த நற்கருணையின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் இரக்கத்தையும் உடனிருப்பையும் ஒற்றுமையான வாழ்வையும் தியாகமாம் உள்ள வாழ்வையும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இதோ இந்த பெரிய வியாழன் அன்று ஏற்படுத்தப்பட்ட
இந்த நற்கருணை இதோ நமக்கு முன்பாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய கவலைகள், நம்முடைய துன்பங்கள், நமது சோகங்கள், தோல்விகள், நமது மகிழ்ச்சியான நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், தன் நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். அனைத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பக்தியான முறையிலே நாம் அனைவரும் அவருடைய உன்னதமான அந்த வழியிலே இறுதி ராவுணவில் தனது திருத்துதர்கள் எந்த அளவிற்கு அவர்களோடு இணைந்து ஜெபித்தார்களோ அதே போல நாமும் நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும், நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பக்தியுள்ள முறையிலே இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டிலே இணைவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவரும் நற்கருணையிலே எழுந்தருளி வந்திருக்கிற நம் நல்ல ஆண்டவரை உற்று நோக்குவோம். என்னை நோக்கி பார்க்கிறவனுடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தது, அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லி தாவீதுக்கு வெளிப்படுத்தி தாவீதை இறைவாக்குரைக்க வைத்த தெய்வம் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். நமக்காக நற்கருணையிலே உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு வாழுகிறேன் என்று சொல்லி நம் மத்தியிலே கூடாரம் அடித்த தெய்வம் நற்கருணையை ஏற்படுத்திய இந்த நாளில் வெறும் நற்கருணையாக நான் உங்கள் மத்தியில் வாழவில்லை, நற்கருணையை உங்களுக்கு கொடுக்கிற குருவானவர்கள் வழியாக உங்களுக்கு பணி செய்கிற பணியாளனாகவும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாளில் நம் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் மத்தியில் வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே தன்னையே கையளிப்பதற்கு தயாராகி இருக்கிற தெய்வமே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்கள் பாவங்களையெல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுக்க மனமுவந்த தெய்வமே, உம்மை புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இந்த நேரத்திலே எங்களோடு எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட பாவிகளும் பலவீனர்களும் ஆகிய எங்களை உமது பிரசன்னத்திலே உம் திருத்தூதர்களோடு அமர்ந்து 1 மணி நேரம் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையை உம் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நற்கருணை வழியாய் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்த உம்முடைய அன்பிற்காக, எங்களோடு தங்கியிருக்கிற உமது அன்பிற்காக, எங்களை வாழ வைக்கிற உம்முடைய அன்பிற்காக, எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்கிற உம் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. உம்மை புகழ்ந்து ஆராதிக்கிறோம் தெய்வமே. எங்கள் மத்தியில் வாழுகிற, எங்களோடு இருந்து பயணிக்கிற, எங்களுக்கு வழிகாட்டுகிற, எங்களுக்கு ஒளியூட்டுகிற, நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களுடைய கவலைகளை மாற்றுகிற உமது பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை புகழுகிறோம் ஐயா. உம்மை போற்றி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அற்புதமான நற்கருணை பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அருள்பணி குருத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதியும். உம்மை புகழுகிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். எங்களை தொடர்ந்து உமது பேரன்பினால் நிறைத்து உம்முடைய ஆவியால் வழிநடத்தி எங்களை ஆசீர்வதியும். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம்.
பிரிவு 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 25 நிறைவாக. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வழங்கிய மாபெரும் கொடையாகிய நற்கருணையை ஏற்படுத்திய இன்றைய நாளில் இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நற்கருணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது புனித அகஸ்தீனார் இவ்வாறு சொல்லுவார்: கடவுள் மிகவும் ஞானமிக்கவர், இருந்தாலும் தன்னுடைய எல்லா ஞானத்திலும் நற்கருணையை விட மேலான ஞானமிக்க ஒன்றை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடவுள் எல்லா வல்லமைகளின் ஊற்று, இருப்பினும் நற்கருணையை விட மேலான வல்லமையான ஒன்றை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடவுள் எல்லா கொடைகளின் ஊற்று, எனினும் நற்கருணையை விட மேலான ஒரு கொடையை அவரால் இந்த உலகிற்கு தர முடியவில்லை என்று சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் புனித அகஸ்தீனார் சொல்லக்கூடிய செய்தி இதுதான்: நீங்க கடவுள்கிட்ட போய் நற்கருணையை விட பெரிய கொடையை எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் என்ன சொல்லுவார்னா, நற்கருணையை விட பெரிய கொடை என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லுவார். காரணம் என்ன? நற்கருணையில் கடவுள் தன்னையே தருகின்றார். ஆக கடவுளை விட பெரிய கொடை அவரிடம் என்ன இருக்க முடியும்? எனவே அன்பிற்குரியவர்களை, இப்படிப்பட்ட நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவினுடைய வாழ்வை கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால், அவர் இந்த உலகிற்கு வந்ததே நற்கருணை ஏற்படுத்தத்தானோ என்பது போன்ற ஒரு தோற்றம் எழுகிறது. காரணம், அவரது வாழ்க்கையினுடைய தொடக்கமாக இருப்பது நற்கருணை, அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவாக இருப்பது நற்கருணை என்று நாம் சொல்லலாம். இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக நற்கருணை எவ்வாறு இருக்கிறது? நாம் அனைவரும் அறிந்தது போல, இயேசு பிறந்தவுடன் அவர் இடப்பட்ட இடம் ஒரு தீவன தொட்டி. தீவன தொட்டி என்பது மாடுகள் வந்து உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். எனவே மாடுகள் இந்த இடத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்வது போல இந்த உலகம் என்னிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ள இருக்கிறது என்பதனுடைய முன் அடையாளமாகத்தான் இறைமகன் இயேசு தீவன தொட்டியில் இடப்பட்டார் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இயேசுவினுடைய வாழ்வு நற்கருணையில் ஆரம்பிக்கின்றது. இயேசுவினுடைய வாழ்வு நற்கருணையில் முடிகிறது என்று சொன்னேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம், புனித பவுலடியார் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் நற்கருணை ஏற்படுத்தியதை பற்றி வாசிக்க கேட்டோம். இயேசு அந்த மேல் அறையில் நற்கருணை ஏற்படுத்தினார், அடையாள முறையில் ஏற்படுத்தினார். அப்படி என்றால் நற்கருணை உண்மையிலேயே எங்கு ஏற்படுத்தப்பட்டது? உங்களுக்கு தெரியும், அடையாளம் என்பது வேறு, உண்மை என்பது வேறு. எனவே நற்கருணை அடையாள முறையில் அந்த ராபோஜன நிகழ்வில் மேல் அறையில் ஏற்படுத்தப்பட்டது என்றால், அது உண்மையில் நிகழ்த்தப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது கல்வாரி மலையில். இறைமகன் இயேசு கல்வர்களுக்கு நடுவில் கல்வாரி மலையில் தொங்கிய பொழுதுதான் தனது சதையையும் இரத்தத்தையும் இந்த உலகினுடைய மீட்புக்காக, நம்மோடு இருப்பதற்காக கொடுத்தார். எனவே அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடையாக இருப்பது நற்கருணை, ஒரு மாபெரும் பரிசு. பிறந்த நாளைக்கு யாராவது நமக்கு பரிசு கொடுத்தாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். ஆக வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு நாளும் இறைவன் தன்னையே கொடையாக தருகின்றார். இப்ப இந்த கொடையை நம்ம எப்படி வாங்குகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு 3 காரியங்களை.
முதலாவதாக ஒரு கொடை கொடுக்கப்படுகிற பொழுது அந்த கொடை சரியான முறையில் பெறப்பட வேண்டும். இப்போ வீட்டில் யாராவது நம்ம பிள்ளைகளுக்கு விருந்தாளிக ஒரு சாக்லேட்டோ கேக்கோ கொடுத்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு அவசியமற்ற ஒரு சரியற்ற முறையில் இடது கையை நீட்டியோ அல்லது சரியான முறையில் நிற்காமல் ஏனோ தானோ என்று அந்த பரிசை வாங்கினால் என்ன சொல்லுவோம்? இப்படி வாங்கக்கூடாது, பரிசை ஒழுங்கா வாங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணையை வாங்குகிறோம். ஒரு தாழ்ச்சியான உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை வாங்குகிறோம் என்கிற உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? 2 வகையான தயாரிப்புகள் அவசியம். ஒன்று உடல் அளவில் தயாரிப்பு, இரண்டாவது மன அளவில் தயாரிப்பு. உடல் அளவில் இன்னைக்கு இந்த திருவிழா கூட்டங்களில் நற்கருணை வாங்குற விதத்தை பார்த்தா கையை ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு, இன்னும் சில பேர் பூசைக்கு அரகுர பூசைக்கு வருவது, திருப்பலி முடிந்த உடனே, இன்னும் சொல்லப்போனால் திருப்பலி முடிவதற்கு முன்பாகவே நற்கருணை வாங்கிய உடனேயே ஆலயத்தை விட்டு போவது, இந்த மாதிரி காரியங்கள் அனைத்தும் இந்த இறைவன் வழங்கி இருக்கிற ஒரு மாபெரும் கொடையாகிய பரிசை நாம் எத்தகைய மனநிலையோ எத்தகைய நிறையோடு வாங்குகிறோம் என்பதை நாம் கேள்வியாக எழுப்ப நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ஒரு புனிதரை பற்றி சொல்வார்கள், பிலிப்பினேரி என்று நினைக்கின்றேன், அவரை பற்றி சொல்வார்கள். ஒரு மனிதன் அரைகுறையாகத்தான் பூசைக்கு வந்தான். நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக வந்தான். வேகமாக நற்கருணையை வாங்கினான். வாங்கியவுடன் ஆலயத்தை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தானான். உடனே இந்த புனிதர் 2 பீடச் சிறுவரை அழைத்து மெழுகுதிரியை கொடுத்து அவனுக்கு 2 பக்கமும் பின்னாடியே போங்க அப்படின்னாராம். இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கிறது, அவரை தனக்குள் வாங்கி இருக்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் போகிற ஒரு நிலைமை. அதைவிட முக்கியமானது மன அளவில் ஓரளவு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு, இன்றைய வாசகமாக வாசிக்கப்பட்ட பகுதியை தொடர்ந்து வாசித்தோம் என்றால் புனித பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், ஒவ்வொருவரும் தம்மைத்தாமே சோதித்து அறிந்த பின்பே இந்த நற்கருணையில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மிக முக்கியமான விருந்தாளி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். மிக முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வருகிறார் என்றால் அந்த வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருப்போம்? அழுக்கு படிந்ததாக, குப்பைகளும் கூளங்களும் நிரம்பிய வீடாக இருந்தது என்றால் அதை எவ்வளவு தூய்மைப்படுத்துவோம்? நமது உள்ளம் அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளமாக இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு திருப்பலியும் நமக்குள் வருகிறார். அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தூய்மையான உள்ளமாக நமது உள்ளம் இருக்கிறதா? எனவே அன்பிற்குரியவர்களை, முதலாவதாக கொடுக்கப்பட்ட பரிசு சரியான முறையில் சரியான மனநிலையோடு வாங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் உடல் அளவிலும் நாம் அவரை வாங்குகின்ற பொழுது உடல் அளவில் அவருக்குரிய மரியாதையை செலுத்தி நன்றியுணர்வோடு வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் மேலாக மன அளவில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பரிசு பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் பரிசை கொடுக்குறாங்க, நீங்க அந்த பரிசை திறக்காமலேயே மாசக்கணக்கா வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை அதே நபர், அந்த பரிசை கொடுத்த நபர் உங்களை மீண்டும் பார்க்க வருகிற பொழுது அந்த திறக்கப்படாத பரிசை பார்த்து என்ன நினைப்பாரு? பேசாம இவருக்கு பரிசை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். காரணம், பயன்படுத்தப்படாத பரிசானது பெறப்படாத பரிசு. கடவுள் நம்மோடு இருப்பதற்காக, நமது வாழ்க்கை நிகழ்வுகளில் நம்மை வழிநடத்துவதற்காக, சோதனை நேரங்களில் நம்மை பலப்படுத்துவதற்காக, விரக்தியான நேரங்களில் நமக்கு வல்லமையை தருவதற்காக நம்மை தேடி வருகின்றார். ஆனா எத்தனை நேரங்கள்ல இந்த கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு வலுவூட்டுகிறார் என்று எண்ணுகின்றோம்? ஒவ்வொரு முறையும் பிரச்சனையை பார்க்கிற பொழுது வருத்தப்படுறான், அழுகுறான், கஷ்டப்படுறான், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வேகமா கடவுள்கிட்ட வர்றான். ஆனா கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு இருந்துதானே உங்களுக்கு நான் வல்லமையை தருகின்றேனே, உங்களோடு இருந்துதானே உங்களுக்கு நான் ஆற்றலை தருகின்றேனே, என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கின்றது என்கிற உணர்வு ஏன் உங்களிடம் இல்லை? பிரச்சனையை பார்த்து ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று நம்மளை பார்த்து கேட்க மாட்டாரா? ஒரு இடத்துல வாசித்தேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது வேகமா கடவுள்கிட்ட ஒடியாந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. இதுக்கு பதிலாக பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், என்னோடு மிகப்பெரிய கடவுள் இருக்கிறார் என்று. ஆக இந்த இறைவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நம்மிடம் இருந்தது என்றால் எத்தகைய பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்று நினைப்போமே. ஆனா அந்த எண்ணம் இல்லையே. காரணம் என்ன? பரிசை நாம் பயன்படுத்தவில்லை.
இந்த இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆலயத்திற்கு உள்ளே கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறது. ஆலயத்திற்கு வெளியே போகிற பொழுது நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். அடிக்கடி கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன? நான் மட்டும் தனியா கிடந்து கஷ்டப்படுறேன். ஏன் நம்மோடு இறைவன் இல்லையா? நமக்கு வல்லமையை கொடுக்கவில்லையா? தனியா கடந்து கஷ்டப்படுறோமா? அந்த இறைவன் வழங்குகிற வல்லமைகளை நமதாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை, மூன்றாவதாக கொடுக்கப்படுகின்ற பரிசு நம்மை சவாலுக்கு உட்படுத்த வேண்டும், நமது வாழ்வை ஆழப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கணவன் மனைவி கணவரை முழுமையாக அன்பு செய்கின்றாள். ஆனால் கணவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அன்பு அல்ல. அவன் அரைகுறையான விதத்தில் அன்பு செய்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். இந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன பரிசுகளை வழங்குகிற பொழுது மிகச் சிறப்பான பரிசுகளை வழங்குகிறார். பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம விழா என்று சொல்கிறோம், ஃபீஸ்ட் டே என்று அந்த நாளில் வழங்கப்படக்கூடிய விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து கணவன் மீது உள்ள அன்பின் காரணமாக தன்னையே முழுமையாக ஒப்படைத்து அந்த கணவனுக்குரிய காரியங்களை செய்கின்ற பொழுது கணவனுடைய மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்கும். இந்த அளவிற்கு தன்னையே எனக்காக வழங்குகிற இந்த மனைவியை நான் இவ்வாறு அரைகுறையாக அன்பு செய்கிறேனே என்று தன்னையே கேள்விக்குட்படுத்தி தனது அன்பை ஒரு முழுமையான அன்பாக மாற்ற முயற்சிப்பான். இறைவன் தன்னையே முழுமையாக நமக்கு வழங்குகிறார். நம்மையே இறைவனுக்கு முழுமையாக வழங்குகிறோமா? அவரது சொற்படி கேட்கின்றோமா? அவரது அன்பு நம் மட்டில் முழுமையானதாக இருக்கின்ற பொழுது நமது அன்பு அவர் மட்டில் அரைகுறையானதாக இருக்கிறது. அதிலும் சிறப்பாக இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கி இருக்கின்ற புதிய கட்டளையும் தியானிக்கிறோம். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். எனவே இறைவனை அன்பு செய்வது என்பது ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, திருப்பலில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, ஜெபங்களை சொல்வது மட்டுமல்ல, கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகளையும் ஆழமான விதத்தில் அன்பு செய்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது. அதுதான் இந்த பாதம் கழுவுதல் நிகழ்வினுடைய மையம். எனவே இறைவன் நம்மை முழுமையாக வழங்கி இருக்கின்ற அளவிற்கு நாமும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் முழுமையாக வழங்க வேண்டும். நமது அன்பை, நமது பங்களிப்பை, நமது சேவையை, நமது நேரத்தை எந்த அளவிற்கு பிறருக்கு வழங்குகிறோமோ அந்த அளவிற்கு இறைவன் கொடுத்திருக்கிற பரிசை நாம் உணர்கிறோம் என்ற அர்த்தம். அதனுடைய மேன்மையை உணர்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாபெரும் பரிசை கொடுத்த இந்த நாளில் நம்மையே ஒரு பரிசாக அவர் கொடுக்க முன் வருவோம். அவரையும் நம்மோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகளையும் அதிகமாக அன்பு செய்ய முயற்சி எடுப்போம். அதற்கான வரத்தை தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருப்பதாக. எழுபவரே ஆராதனை புரிவோ, எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ, நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோ, எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து
அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே, உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது கொண்ட பேரன்பினால் அன்பின் தேவ நற்கருணையில் எங்களுக்காக வீற்றிருப்பவரே, நற்கருணை பிரசன்னத்தில் நீர் எங்களுக்காக எங்கள் வாழ்வின் கொடையாக இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர் என்பதை பல நேரங்களிலே நாங்கள் மறந்து போனவர்களாக ஊதாரித்தனமாய் நற்கருணை பிரசன்னத்தில் வாழுகிற உமக்கு, எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்த உமக்கு மதிப்பு அளிக்காமல் வாழ்ந்த நேரங்களை நினைத்து ஆண்டவரே நாங்கள் மனம் வருந்துகிறோம். இந்த நாளிலும் கூட மனம் திருந்தி வந்த இளைய மகனைப் போல தந்தையே, இயேசுவே, தூய ஆவியானவரே, உமது பாதத்தை தேடி வருகிறோம். உம் அருகில் அமர்ந்து அப்பா, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்ன அந்த இளைய மகனின் வார்த்தையை சொல்லி உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, நற்கருணையில் வாழுகிற உம்மை கண்டுகொள்ளக்கூடிய வரத்தை இந்த நாட்களிலே எங்களுக்கு கொடுப்பீராக. எம்மாவு சீடர்கள் சோகத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டு இறை வாக்குகளை நினைவூட்டி அவர்களோடு அப்பத்தை பிடும்போது ஆவிக்குரிய அவர்களுடைய கண்களை திறந்தது போல ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பம் பிற்கப்படும் போது பாவிகளும் பலவீனர்களுமாகிய எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட உமது அருளை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நற்கருணை பிரசன்னத்தில் வாழுகிற உம்மை அறிந்து கொள்ள, அன்பு செய்ய, நற்கருணை பிரசன்னத்தில் வாழுகிற உமக்காக பணி செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை இந்த நாட்களிலே மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து உம்மை தேடி உம் வழியாக இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நல்ல பிள்ளைகளாய் எங்களை இந்த நாட்களிலே மாற்றுவீராக. ஆண்டவரே, உம் அருகில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த அழிந்து போகிற உலகத்திலே அழியாத தேவ நற்கருணையில் வாழுகிற உம்மை, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, என்னை உண்பவன் ஒரு நாளும் அழிந்து போகான் என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த அழியாத வார்த்தையை நம்பி வாழுகிற மக்களாய் நாங்கள் வாழ எங்கள் இதயத்தை நீர் தூண்டி எருளும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எல்லாரும் நற்கருணையின் மக்களாக உம்மை போல ஆண்டவரே நற்கருணையில் உம்மை பெற்றுக்கொள்கிறோமே, நாங்களும் உம்மை போல என்னாலும் எங்களையே உடைத்து பகிருகிற எங்களிடத்தில் இருக்கக்கூடிய உடல், பொருள், ஆவி, ஆன்மா, உலகம், விண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களோடு வாழ்கிற மக்களிடத்திலே பகிரக்கூடிய நல்ல பிள்ளைகளாய், பகிரப்படும் நற்கருணை மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வழிகாட்டுவீராக. எங்களோடு உடனிருந்து எங்களை திடப்படுத்துவீராக. எங்களோடு தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்ன
என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களோடு தங்கி இருப்பவரே உம்மை போற்றுகிறோம். எங்களோடு தங்கி இருப்பவரே உம்மை போற்றுகின்றோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம். நற்கருணையில் வாழும் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவே உம்மை புகழுகிறோம். நற்கருணையில் பிரசன்னமாய் இருக்கும் இயேசுவே உம்மை புகழுகின்றோம். எங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தினை கண்டதினா வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ